Hi brothers and sisters, welcome to this new video. இன்னைக்கு FOMC மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் உள்ள டேட்டாஸ் விஷயங்களை வச்சு மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கங்கள் நாளைக்கு அது பிரதிபலிக்கலாம். அப்புறம் ஜான் ஸ்ட்ரீட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை விட்டு வைண்டப் ஆக போகிறதாக ஒரு சிஎன்பிசியில் TV18 நியூஸ் வந்திருக்கு. அது மார்க்கெட் ஆல்ரெடி 7 ட்ரேடிங் செஷனாக மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. மூமெண்ட்ஸ் அதிகம் இல்லை, ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் தான் அப் அண்ட் டவுன் இருக்குது. இவங்க அதிகமாக பணத்தை வெளியெடுக்கும்போது இன்னும் மார்க்கெட்டில் எஃபெக்ட் ஆகலாம். எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறது வர நாட்டில் நம்ம பார்ப்போம். அது சிஎன்பிசி TV18 அந்த ஆர்டிக்கிள் வருது. அப்புறம் பொய்னெக்ஸ் மில்ஸ் ஷேர்ஸ் வந்து 4% டவுனு. இதுக்கு வந்து ஸ்லோயிங் க்ரோத்து, வேல்யூவேஷன் கன்சர்ன் மணி கண்ட்ரோல்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி காப்பர் மேலே 50% தாரிஃபும், ஃபார்மா செக்டர் 200% தாரிஃபும் ட்ரம்ப் அறிவிச்சதுக்கப்புறமா ஃபார்மா செக்டரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஏறி தான் இருக்குது. ஆனால் காப்பர் செக்டர் வந்து ஒரு மெட்டல் டாட்டா ஸ்டீல் அண்டு ஹிண்டால்கோ இதெல்லாம் இறங்கியிருக்கு, அது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பிக்ஸான்டெக்ஸ் வந்து 8% ஏறி இருக்குது. அது ஜேபி மோர்கன் இனிஷியேட் த கவரேஜ் வித் ஓவர் வெயிட் டேப் மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. அப்புறம் வேதாந்தா ஷேர் வந்து 4.5% இறங்கியிருக்கு. இது வந்து பேரண்ட்ஸ் கம்பெனி டெப்ட் சேஸ் ரிசம்பிள்ஸ் எ பான்சி ஸ்கீம் மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு இந்த நியூஸு. அப்புறம் சர்ப்ரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப் 200% ஃபார்மா செக்டர் அறிவித்த போதிலும் லுப்பின், பயோகான் இதெல்லாம் வந்து கெயினாக இருக்குது, மணி கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு பல்க் டீல் பண்ணுறாங்க. அதாவது 4.42% என்டையர் அவங்களுடைய ஸ்டாக்கு, அதாவது அஸ்கோ நோபலில் உள்ள ஸ்டாக்கை ஃபுல்லாகவே 734 கோடி ஸ்டாக்கை வந்து விற்க போகிறதாக மணி கண்ட்ரோலில் சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரோசிட்டாம் இன்ஃபோசிஸ்டம் ஷேர் வந்து 11% ஜம்ப் ஆகுதுக்கு. 62% இந்த ஒரு மாதத்துலேயே அது ஏறி இருக்குது. அதே மாதிரி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் வந்து 5% டவுன் ஆகிருக்கு. அது வீக் வந்து Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு. அப்புறம் ஜேகே டயர் வந்து இன்வெஸ்ட் 1.22 crore ஃபார் 26% ஸ்டேக் இன் சோலார் பவர் என்டிடி எஸ்ஐடி டயர். ஓகே. அப்புறம் வந்து ஈக்விட்டி இன்ஃப்ளோ, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 24% அதிகரிச்சிருக்காக சிஎன்பிசி TV18 வந்திருக்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு வந்து 3% இந்தியன் பாப்புலேஷனுடைய 3% அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டு இருக்கிறதாக சிஎன்பிசி TV18 நியூஸ் வருது. சரி, இப்போ குளோபலாக போயிடலாம். ஈரான் வந்து ட்ரம்ப்புடைய இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மறுபடியும் நியூக்ளியர் டாக்ஸுக்கு வாங்கன்னு சொன்னதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது அல்ஜசீராவில் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ பலஸ்தீனில் 105 பேர் லேட்டஸ்ட்டாக கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய அட்டாக்னால. காசாவில் 24 மணி நேரத்தில், இதுவும் அல்ஜசீராவில் வந்திருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் அண்ட் நெதன்யாஹூ வந்து மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் டாக் இப்போ நடந்துகிட்ருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்கிறாங்க. அப்புறம் ரஷ்யா வந்து ரொம்ப ஹெவி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் கிரிட்டிசிஸ் புத்தினை பண்ணதுக்கு அப்புறமாக 727 ட்ரான்ஸு 13 மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, தி கார்டியன்லேயும் வந்திருக்கு. அப்புறம் டெக்சாஸில் 107 பேர் இறந்துருக்காங்க அந்த வெள்ளத்தினால. நம்ம இந்தியாவில் குஜராத்தில் ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகிட்டு 9 பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அதிர்ச்சியான விஷயம். சரி, நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். இது சார்ட்டில் பாருங்கள். தொடர்ந்து 7 ட்ரேடிங் செஷனாக கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த இடம் தொடர்ந்து 7 ட்ரேடிங் செஷனாக கன்சல்டேஷன் நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு, மதர் அண்ட் பேபி கேண்டில். சரியா? இந்தியா விக்ஸு நேற்று வந்து யூஎஸ் விக்ஸ் 2% டவுன் ஆன மாதிரியே இந்தியா விக்ஸும் இன்னைக்கு 2% டவுன் ஆகிருக்கு, 11.94. ஐஎன்ஆர் கொஞ்சம் வீக் ஆகிட்டு தான் வருது, 86 நோக்கி மறுபடியும் போயிட்டுருக்கு, 85.73. ட்ரம்ப் வந்து ஆகஸ்ட் 9க்கு மேலே நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. சரி, இன்னைக்கு வந்து எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன் கேப் டவுன் சொல்லிட்டு. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி கீழே ட்ரேட் ஆனதுனால நேற்றைய க்ளோஸ் 25,522, இன்னைக்கு ஓப்பன் 25,514.
சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கேப் டவுனு. அப்புறம் 9:30 மணிக்கு 25,472 இந்த சார்ட்டை பாருங்கள், கீழே இறங்குச்சு. அதுக்கப்புறமாக 11:15க்கு 1.25 மணி நேரத்தில் 25,548 70 பாயிண்ட்ஸ் அப் ஆகிடுச்சு. அப்புறம் மடமடன்னு கீழே விழுந்தது. அது 25,548 தான் இன்றைய ஹையு. மலமளமன்னு கீழே விழுந்துச்சு. அது 25,424 இன்றைய லோ. அப்புறம் 3:30 மணிக்கு 24,476 சாரி 25,476 க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு டே கேண்டில் மாற்றிடுறேன். இது வரைக்கும் இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் 25,514, ஹை 25,548, லோ 25,424, க்ளோஸ் 25,476, 46 பாயிண்ட்ஸ் மைனஸ் 0.18%. இது சின்ன ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு, ரெட் கேண்டில். சப்போர்ட் 25,300, ரெசிஸ்டன்ஸ் 25,669. இந்த ஸ்விங்கோட ஹை தான். அட்வான்ஸ் 1,295, டிக்ளைன்ஸ் 1,356. ரெட் கேண்டில் 28, கிரீன் கேண்டில் 23. இன்னைக்கு டாப் கெய்னர் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 1.8% அப்பு, பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.4% அப்பு, HUL 1.28% அப்பு, கோல் இண்டியா 1.2% அப்பு. டாப் லூசர் HCL டெக்கு 2% டவுனு, டாடா ஸ்டீல் 1.8% டவுனு, ஹிண்டால்கோ 1.3% டவுனு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.25% டவுனு. இன்னைக்கு 59 பாயிண்ட்ஸ் வெயிட்டேஜுக்கு காரணம் வந்து HDFC 17 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு, ரிலையன்ஸ் -28, ICICI -16. இது பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டோஜி கேண்டில் மட்டும் போட்டிருக்கு. இது புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னு அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதோடைய இன்னைக்கு மூவ்மெண்ட் 57,037 டு 57,290, வெறும் 250 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட்டு. சப்போர்ட் 57,000ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் வந்து அதோடைய லைஃப் டைமான 57,628 தான் அதோடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கோல்டை பொறுத்தவரை இன்னைக்கு 1/2% டவுன் ஆகி 3,290. ரீட்டைலில் நிற்கப்படுறது வந்து 9,000 ரூபாய், சில்வர் 120 ரூபாய், 3,500 தான் லைஃப் டைம் ஹை டாலரில். பிட்காயின் 1,12,000 லைஃப் டைம் எனக்கு போயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக 1,09,500 கிட்டக்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில், US ஆயில் வந்து 68.42. குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரை 1/2% அப்பு டோ ஜோன்ஸு, S&P 500 ஃப்ளாட்டு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு. யூரோ மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 1/4% அப்பு, CAC இட்டாலி 1.25% அப்பு, DX 1.25% அப்பு ஜெர்மனி. ஆசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1/2% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1/4% அப்பு, ஹாங்காங் ஹேங்சென்ஸ் 1% டவுனு, தைவான் 3/4% அப்பு, கொரியா கோஸ்பி 1/2% அப்பு, SCT காம்போசிட் 1/2% டவுனு, ஜாக்கார்தா இந்தோனேசியா 1/2% அப்பு, சங்கை சைனா 1/4% டவுனு. இப்போ டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் இதில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பார்த்துடலாம் என்ன நடந்துட்டுருக்குன்ட்டு. ஐடி செக்டர் இன்னைக்கு ஒரு கீழே தான் போயிருக்கு, ரெட் கேண்டில் போட்டிருக்கு. மிட் கேப்ஸ் இன்னைக்கு அதே தான் ரெட் கேண்டில் தான் போட்டிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெட் கேண்டில் தான் போட்டிருக்கு. எல்லாமே இறக்கம் தான் காண்டிருக்கு. இன்னைக்கு ஆட்டோ செக்டர் மட்டும் இன்னைக்கு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஒரு 90 பாயிண்ட் அதிகமாகி ஒரு 3.38% அதிகமாகிருக்கு. காம்படிட்டிவ்ஸ் ஒரு 1/2% டவுனில் முடிஞ்சிருக்கு. கன்சம்ஷன் வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு, 16 பாயிண்ட்ஸ் தான். அப்புறம் வந்து எனர்ஜி செக்டரும் ஒரு ஃப்ளாட்டாக தான், ஒரு சின்ன ஒரு இறக்கம் 1/4% இறங்கியிருக்கு. FMCG ஒரு 3/4% அப்பாகி மேலே மலமண்டு போயிருக்கு. சரியா? சரி, இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். நம்ம இது பார்த்துடலாம். இது இருக்குல்ல, இது புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னு. அதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சு, புல் பேக் வந்துட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்திருக்கு. 20 மூவிங் ஆர்ஜிக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ். சரியா? சரி, இப்போ நாளைக்கு வந்து ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் செயின் ஜூம் பண்ணி கூட பாருங்கள். இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் பார்த்துடலாம். இந்தியாவுடைய M3 மணி சப்ளை, அப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ், அப்புறம் 10 இயர் நோட் ஆக்ஷன் இருக்குது US உடையது. 3 FMC மீட்டிங் இருக்குது, FOMC மீட்டிங் இருக்குது. சரியா? அதே மாதிரி இவங்க FIs வந்து தொடர்ந்து வித்துட்டு இருக்க, மறுபடியும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 26 கோடி விற்றுருக்காங்க நேற்று. அப்புறம் 321 கோடி வாங்கியிருக்காங்க. அப்புறம் 760 கோடி வாங்கி விற்றுருக்காங்க. 1481 கோடி வாங்கி விற்றுருக்காங்க. 1561 கோடி விற்றுருக்காங்க. 1970 கோடி விற்றுருக்காங்க. மொத்தம் 5478 கோடி விற்றுருக்காங்க. இதை பொறுத்தவரை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது
இந்த பாருங்கள் 25,500ல் 1,00,000 சில்லற, 25,400ல் 1,38,000. இது ரெண்டும் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் சைடு இது ஃபுல்லாகவே பாருங்கள் சரியான ஓப்பன் டென்ஸ் இருக்குது. 25,500, 550, 600, 700, 800, 900, 26,000, 26,100, 26,000 எல்லாமே ஃபுல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 1,00,000க்கு மேலே. இதில் வந்து 25,500 2,00,000 சில்லற, அதே மாதிரி 26,000 2,00,000, பாக்கி எல்லாம் 1,00,000க்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.